அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் நாட்களில் கனமழை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நாளை மற்றும் நாளை மறுதினம் இடிடக்கூடிய பலத்த காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் இயற்கை உள்கட்டமைப்பு மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வெப்பசலனம் காரணமாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வட கடலோர மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்திற்கும் இன்று நாளை மறுதினம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இடி மின்னல் நேரங்களில் திறந்த வெளியிலோ அல்லது மரங்களின் அடிப்புறமோ நிற்க வேண்டாம் என தற்போது அவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்கள் தமிழகத்தில் நல்ல மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். கட்டாயம் தமிழகத்தில் இன்று நாளை மறுதினம் மலையோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் ஆங்காங்கே குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழகத்தில் இன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.